ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது சர்வைவல் எஸ்எம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்எம்பி இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இந்த எஸ்எம்பியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவிலே சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் இந்த எஸ்எம்பியோட ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எபிசோட்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சர்வரில் ஜாயின் ஆனாட்டுமே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு இந்த சர்வரை கரெக்டாக ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வரில் பல மாட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாட்ஸாக நான் இந்த எபிசோட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பேலன்ஸ்னு காட்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷாப்ஸ் அப்படின்னு ஒரு மாட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? அடுத்து அப்படியே நம்ம ஸ்பான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா நடுவில் ஒருத்தவர் இருப்பார். இவர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இவரை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும். இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா /RTP அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களால் வேறு ஒரு இடத்துக்கு ஸ்பான் ஆக முடியும். இப்போ நம்ம ஸ்பான் ஆனுமே நம்மளை வெல்கம் பண்ண நம்ம தலைவர் டெக்னோ பிளேட் இருந்தார். அவருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு ஆரம்பிப்போம். யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நானும் ஒரு ஹார்ட் கோர் டெக்னோ பிளேடோட ஃபேன் தான். ஸோ டெக்னோ பிளேடுன்னு பிடிச்சவங்க டக்குன்னு போய் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம ஸ்பானான நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டாக நைட் டைமு பார்த்தா இங்கே ஒரு சார்ஜடு கிரிப்பர். ஆட பாவி, நமக்கு சாதாரண கிரிப்பர்னால சுத்தமாக முடியாது. இதில் பாருங்கள், சுற்றி 1 2 3. இதில் இந்த ஸ்கெலிட்டன் பைய இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாம்பி. நான் எத்தனை மெத்த தானே சமாளிக்கிறதுன்னு பார்த்தேன். எனக்கு கையில் பார்த்தா சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் ஆக்ஸை வச்சு தட்டுன்னு தட்டுறேன். என்ன தான் இருந்தாலும் பாருங்கள், நான் ஃபோன் பிளேயர் ஆச்சு. சும்மா 2 அடி அடித்தாலே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அதை டேம் பண்ணலான்னு பார்த்தா அது நம்மக்கிட்ட போனும் கிடையாது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நம்ம ஓட வேண்டியதான். ஓடிக்கிட்டேன்னு இருந்தேன். அப்படி இருந்து என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த க்ரீப்பரை பாருங்கள், நானும் அந்த க்ரீப்பரும் ஐஸாக அந்த பால் மாதிரி கேம் விளாண்டுக்கு இருந்தோம். கடைசியில் எப்படியோ அந்த ஜாம்பியை போட்டு தெளியாச்சு. இன்னும் இந்த க்ரீப்பர் மட்டும்தான் பாக்கி. இந்த க்ரீப்பரை பார்த்துட்டு நான் அடிக்கலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துலேன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அங்கிட்டு பார்த்தா விச்சு. ஆட பாவி, இவன் சும்மாவே ஒரு பாய்சனை தூக்கி போட்டானா ஹரகாட்டு வந்துடும். இதுக்கு மேலே இங்கே நிற்கவே கூடாதான்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இவனை இந்த விச்சு பையில் இந்த க்ரீப்பரை வச்சு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில் பாருங்கள் ரீஜெனரேஷன் போஷனு. பாய்சனை போட்டு அவனும் அடி வாங்கி என்னையும் அடி வாங்க வச்சு அவன் மட்டும் ரீஜெனரேஷன் போஷன் யூஸ் பண்ணிட்டான். நல்ல வேலை, க்ரீப்பர் அங்கிட்டு ஓரமாக வெடிக்க வச்சிட்டேன். ஆனால் இவன் போயிட்ட பாய்சனில் நான் அஃபெக்ட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக சாவு உறுதின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கேருந்து நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனால் சத்தியமாக முடியல. க்ரீப்பர் வந்து டமால். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஸ்பான் பேசிக்கே வந்தாச்சு. ஸோ மறுபடியும் அதே ஆர்டிபியை கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு பிடிக்காத ஒரே டெசர்ட். கண்டிப்பாக இந்த டெசர்ட் வந்து எனக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த டெசர்ட்டில் நானும் சொல்லி எத்தனை நாள் தெரியுமா சுற்றிருக்கேன். இங்கே மட்டும் எனக்கு டெசர்ட் டெம்பிள் கிடச்சதா சரித்திரமே கிடையாது. ஸோ ஆனால் இதை பார்த்திங்கன்னா இது டெசர்ட் கிடையாது. இது வந்து அக்கேஷியா அந்த உட்டோட சேர்ந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆடு இருக்குது. இந்த 2 ஆடை எப்படியாவது போட்டு தள்ளி உட் எடுத்துடலாம்னு சொல்லி ஊல் எடுத்துடலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது முன்னாடி பின்னாடி ஒரு சம்பவம் இப்போ நடக்கும் பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேங்க, டக்குன்னு வந்து எப்படி அடித்தானே இது இல்லை, ஒரு செகண்டு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் செத்துறக்கூடாதுன்னு அவன்கிட்ட இருந்து ஓட ஆரம்பித்தேன். இந்த ஆடை அடிக்கலாம் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்து கிடக்குது. நானும் ஆடை தட்டி பார்க்குறேன், பார்த்தா நெட் லாஸு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா 2 ஆடுல ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஆடை போட்டு தள்ளிட்டு உட் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ உட் எடுக்க ஆரம்பித்தாலே தெரியும் நம்ம கரெக்ட். நீங்கள் பார்க்குறவங்க வியூவர்ஸோட மைண்ட் வாய்ஸ் நான் ரீட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட் எடுக்கும்போது இன்னொரு ஒரு ஆடு இருந்துச்சு, அதையும் போட்டு தெரியாச்சு கைஸ். இப்போ வாங்க மைனிங்குள்ளே போக வேண்டியதுதான். கீழே பார்த்துட்டு லஸ்ட்டு
லஸ்கேவ் இங்கேருந்து பார்த்தாட்டுமே ஒரு மாதிரி ஒரு பயமும் கலந்த ஒரு இது இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கோபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்பானராக தான் இருக்கும்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் அது ஸ்பானர் கிடையாது. அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு அந்த கூசி கோபால்ஸ் ஒன்று இருந்துச்சு. சரி அதை மைண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது சும்மா சாதாரண லஸ்கேவ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, கஸ்டம் பயம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே கஸ்டம் பயம்ஸ், அதாவது நீங்கள் நார்மலாக பார்க்குற ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக அடர்ந்து வளர்ந்து ஸோ அது மாதிரி கஸ்டம் பயம்ஸ் ஆன ஒரு வேர்ல்டு தான் இது. ஸோ இதுவும் ஒரு மாட்ஸில் வரும். ஸோ இந்த சர்வரில் இன்னும் நிறைய மாட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கேவை முடிச்சுக்கலாம். ஸோ சரியான அடி, தலை சுற்றுற அளவுக்கு. சரி ஒரு ஆடு தான் இருந்துச்சு. சரி இந்த சரியாவது சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து பார்த்தா பின்னாடி ஒரு சாம்பி. மீண்டும் மீண்டும் தான், ஏன்னா நம்ம இன்னும் பெட்டும் வைக்கல, ரெஸ்பாண்ட் பாயிண்ட் எதுவுமே செட் பண்ணல. ஸோ வாங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓடி போனால் நேராக அங்கே இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கெலாம் இன்னும் வேணாம். நம்ம நேராக ஆர்டிபியை போட்டு வந்தாச்சு. இங்கே மறுபடியும் பார்த்தா அதே டெசர்ட் தான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஆர்டிபி வந்து அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில், இப்போ நம்ம போன கேவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஸ்பான் ஆகி விட்டுருச்சு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஓடி போய் அதே கேவை போய் அடைய வேண்டியதுதான். ஸோ இந்த தடவை பார்த்து பத்திரமா மைண்ட் பண்ணி கீழே இறங்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணால் தான் அந்த ஜாம்பிக்கிட்ட, அதுவும் நல்ல வேலை ஸ்கெலிட்டன்லாம் இருந்திருந்தானா அவன் சுற்றி அடிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஜாவாவும் பெட்ராக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிராக்கடு போட்டுருக்காங்கல்ல. ஸோ அதனால் ஸ்கெலிட்டன் வந்து பெட்ராக்கில் நின்று அடிக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஸோ அவன் வந்து ஜாவா ஸ்கெலிட்டன் வந்து அப்படியே நவுந்துக்கிட்டே மூமெண்ட்லேயே அடிப்பார், அப்படியே நம்ம ட்ரீம் மாதிரிட்டு. ஸோ இங்கே வந்த பார்த்தா இங்கே ஒரு கோல் இருந்துச்சு. ஸோ இந்த கோலெல்லாம் டக்குன்னு மைண்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். கீழே பார்த்தா மறுபடியும் அதே லஸ்கேவ். சரி வாங்க மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே விழுந்து மறுபடியும் அடி வாங்கலாமா இல்லை மறுபடியும் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பிளாக் தான். ஆனால் கீழே வந்ததுக்கு மறுபடியும் 3 அடி. கீழே பாருங்கள் சரியான இருட்டு, நம்ம பெட்ராக் வேறு சுத்தமாக கண்டு தெரியாது. மறுபடியும் பார்த்தா அதே சாம்பி வரும். டக்குன்னு டார்ச் எடுத்தாச்சு. ஓடு அவனுக்கு ஒரு 2 3 4 எப்பா 5, அவன் ஒரு அடி 6. எப்பப்பா அல்ல வேலை அவனுக்கு அந்த ஃபயர் வரதுக்கு முன்னாடி அடிச்சிட்டோம். இல்லாட்டின்னு வைங்க நம்மளை கொளுத்தி விட்டு நம்மளையும் சேர்த்து சாவடிச்சிருப்பான். டக்குன்னு எடுத்து டார்ச்செல்லாம் இங்கே வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். டக்குன்னு பார்த்தா ஒரு ஆரோ, என்னடான்னு பார்த்தா ஸ்கெலிட்டனு. இங்கே ஒரு தேவைக்கா பாருங்க. ஐயோ சாமி, 1 2 அம்மா 3 4 அவ்வளோதான். சும்மா வாடான்னு போடாடி போட. நல்ல வேலை ஸ்கெலிட்டன்ட்டு ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு ஓடியாச்சு. இங்கே இருக்கிற கோழி மைண்ட் பண்ண வேண்டியதான். எப்பயுமே இந்த கோல்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணும்போது இப்படி தான், ஒரே ஒரு கோல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சும்மா அந்த மவுண்டனில் இருக்கிற கேவுலாம் சுத்தம், அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் மவுண்டனில். அதே மாதிரி இங்கே 3 அயன், கரெக்டாக ஒரு அயன் பிக்காக்ஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா இன்னொரு அயன். சரி 4, ஒரு அயன் பிக்காக்ஸுக்கு ஒரு ஷீல்டு கரெக்டாக செய்யலான்னு பார்த்தா இங்கேயும் மறுபடியும் பார்த்தா கீழே கோல்லாம் இப்போதைக்கு நமக்கு வேணாம். நம்ம டக்குன்னு டார்ச்சை வச்சுட்டு இந்த கேவை விட்டு கொஞ்சம் அப்படியே அயனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். இங்கே பார்த்தா உள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் அந்த கஸ்டம் பயம்ஸில் ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அயனு. சரி டக்குன்ட்டு டார்ச்சை வச்சுட்டு போக வேண்டியதான். அடுத்து யாராவது ஸ்கெலிட்டனோ க்ரீப்பராக வரங்களாட்டியும் இந்த கேவை விட்டு ஓட வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு க்ரீப்பர், அது பார்த்தீங்கன்னா சார்ஜர் க்ரீப்பர் தான் நினச்சேன். ஆனால் அது சார்ஜர் க்ரீப்பர் இல்லை, அது பெட்டராக மட்டும் அப்படி காட்டுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன். ஐயோ 2 தான் ஓடு. அவங்கிட்ட செத்துருந்தா கூட கௌரவமாக இருந்துருக்கும் போல். அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லி செத்துட்டேன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அதை நினச்சாதாங்க லைட்டாக மனசு சொல்லிக்குது. மறுபடியும் ஆர்டிபி போட்டு பார்த்தா இந்த இடம் வேறு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் க்ரீன் ட்ரீஸ் நல்லா இருக்கே. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் தான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துலையும் பள்ளம் மேடுலாம் இருந்துச்சு. எனக்கு எந்த மாதிரியான இடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோஸ் கலர் செரி பிளாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த தடவை பேஸ் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு, டக்கு நம்ம பெட்டை போட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஏன்னா நைட்டே ஆயிடுச்சுன்னா யாரா நீ இவ்வளோ டேலண்டட் ஆகுற, சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். பாருங்க
அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடு, எல்லா மாடையும் போட்டு தள்ள வேண்டியதான். ஏன்னா இங்கே இருக்கிறதுலே மாட்டோட அந்த பீஃப் தான் நமக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர் பரை ஃபுல்லாகும். டக்குன்னு பார்த்தா அது கிரீப்பரு, அதே கிரீப்பரை வச்சு மாடையும் போட்டு தள்ளியாச்சு. எப்படி நம்மளோட பிளான் இப்படி தாங்க இருக்கணும், கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அயனு பீஃபு எல்லாத்தையும் உருக்க போட்டு நம்மளோட ரிசோர்ஸை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டியதுதான். ஸோ ஸ்மோக்கர் ரெடி பண்ணியாச்சு, அதில் பீஃபையும் இதையும் போட்டாச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரத்துக்கு ரெடி ஆகும். ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். வீட மினிட் அங்கே பாருங்கள், நான் சொன்ன செரி பிளாசம் வந்துருச்சு. நல்ல வேலை, இந்த பயம் தான் நான் எனக்கு வேணும்னு நினச்சேன். ஸோ நான் இப்போ முடிவு பண்ணிட்டேங்க, நம்மளோட பேஸு கரெக்டாக செரி பிளாசமில் தான் இருக்க போகுது. ஸோ வாங்க இது கரெக்டாக குக்காயை முடிக்கட்டும். ஸோ அது முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு ஃபர்னான்ஸையே ரெடி பண்ண வேண்டியதுதான். இதுக்கு உட்டு வேறு பத்தாதுன்னு நினைக்கிறேனே. ஐயோ சரி, கொஞ்சமாக உருக்குனா கூட பரவாயில்ல தான், ஏன்னா நமக்கு இப்போதைக்கு ஹங்கர் பார் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வாங்க ஃபர்னான்ஸை செஞ்சு அயனி சேர்த்து உருக்க போட வேண்டியதான். டக்குன்னு கரெக்டாக இங்கே வச்சாச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபர்னான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு அயனை உருக்க உட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சாஞ்சு போய் ஒரு உட் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த உட்டே நமக்கு போதும். 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே பர்கனிங் ஸ்பின்னு வரும். ஸோ இந்த இந்த வேர்ல்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உட்டு மைன் பண்ணாலும் சரி, கோல் இல்லை ஃபைட்டிங்கு, நீங்கள் ப்ரூவிங்கு, மேஜிக்கு அந்த மாதிரி இது இப்போ நீங்கள் அனிமேலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கரும் ஒவ்வொரு தனித்தனி ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹீல் பண்ண ஹீலர்ஸ் இருப்பாங்க, எச்சான் பண்ணுறதுக்கு எச்சான்வர் இருப்பாங்க, அல்கெமிஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த சர்வரும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த சர்வர் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சர்வரில் தான் இனிமேல் ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் ஏன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கார்டோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐபின்னு ஒரு இடம் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா பெட்ராக்கு தனியான ஐபி, ஜாவாவுக்கு தனியான ஐபி இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஜாவா வேணும்னா ஜாவாக்கு வாங்க, பெட்ராக் வேணும்னா பெட்ராக் வாங்க. ஸோ ஏன் கூட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை க்ளைம் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி என் கூட சேர்ந்து விளையாட ஜாலியாக விளையாடலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் வந்துச்சு, ஃபுட்டும் எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் நமக்கு ஹெல்த்துக்கும் பஞ்சம் இல்லை, ஸோ ப்ரொடெக்ஷனுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஷீல்டு செய்ய போகிறோம். ஏன்னா நமக்கு ஷீல்டு செஞ்சுட்டா கண்டிப்பாக நமக்கு ஸ்கில்டன் இருந்து ஒரு பாதுகாப்பும், க்ரீப்பர்ட்ட இருந்து ஒரு பாதுகாப்பும் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஷீல்டு இல்லாமல் போய் அடி வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் பக்கெட்டும் ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுணுன்னு நினச்சா நமக்கு கண்டிப்பாக வாட்டர் பக்கெட் தேவை. ஸோ ஒரு கிளச்சை போட்டு டக்குன்னு இறங்கினா எப்படி சும்மா கெத்தாக இருக்கும்ல. ஸோ வாங்க நம்ம இங்கேருந்து டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மளோட செரி பிளாசம் இடத்துக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க டக்குன்னு போக வேண்டியதான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வீடியோஸ் நான் இந்த சேனலில் போட்டிருப்பேன். ஏன்னா நான் தனியாக ஒரு சர்வைவல் போட்டிருப்பேன், இதே மாதிரி ஒரு எஸ்எம்பி வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஆனால் அதெல்லாம் என்னால் கரெக்டாக ப்ளே பண்ண முடியல. ஸோ பிகாஸ் எனக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நான் அந்த இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டேன், மைன்கிராஃப்டே நான் அப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 மந்த்துக்கு லீவ் தான். ஸோ நான் இந்த சர்வரை வந்து 1 மந்த்துக்கு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ 1 மந்த்துக்கு ப்ளே பண்ணுற எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நான் அடுத்தடுத்து வீடியோ போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக்கும் ஒரே ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டு, நான் மொத்தம் 3 ஹார்ட் சொல்லியிருக்கேன். டெக்னோ பிளேடு பிடிச்சா ரெட் கலர் ஹார்ட்டும் என்ன கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவேன். நான் எல்லோ கலர் ஹார்ட்டும் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேட் பண்ண க்ரீன் கலர் ஹார்ட்டும். ஸோ உங்களுக்கு இந்த ஹார்ட்டு கரெக்டாக வேணும்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்ன தான் நான் வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு நினச்சாலும், ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த சப்போர்ட் தான் என்னோடய வாய்ஸையும் சரி, என்னோடய அடுத்த வீடியோ குவாலிட்டியும் சரி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அந்த சப்ஸ்கிரைப் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செரி பிளாசம்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தா கரெக்டாக இப்போ பாருங்களேன், நான் இப்படி ரைட்டில் திரும்பி ஓடுவேன், ஒரு 2 பேர் ஓடுவாங்க பார்த்தீங்களா, நமக்குள்ளே தெரியுதா உங்களுக்கு? சரி யாரோ இந்த பிளேஸில் ஆல்ரெடி இருப்பாங்க, சரி வாங்க போய் ஃப்ரெண்டு பிடிச்சி வரலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருச்சா. மனுஷன் என்ன அடி, 3 அடி. நான் சாட்டிக்கு 7 தானே போய்கிட்டு இருந்தேன். வாங்க மறுபடியும் முதல்ல இருந்து தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா?
ஆனால் இந்த தடவை ஆர்டிபி போட்டு வந்தப்போ அதே இடத்துக்கு பக்கத்தில் தான். ஸோ நான் அந்த செரி பிளாசமில் வந்து அவங்க இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் நம்ம அங்கே தங்குறதால. ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ஓக் வுட் இல்லை, பிரிட்ஜ் வுட். இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா அப்படியே பெரிய ஒரு ராஜ அரண்மனை கட்டினா ஒரு எப்படி இருக்கும் அந்த இடம் மாதிரிங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. என்னோடய பேஸை நான் இனிமேல் இங்கே தான் கட்டலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இங்கே போட்டு ரெஸ்டாரண்ட் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட கடைசி எண்டிங் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்காலில் ஜாயின் பண்ணி நீங்களும் என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.